விருச்சிக ராசிக்காரர்களே, இந்த வீடியோ உங்களுக்கே தற்செயலா வந்ததுன்னு நினைக்காதீங்க. இப்போ நீங்க இந்த விருச்சிக ராசி பலன் பார்க்குறீங்கன்னா, அதுக்கு பின்னால ஒரு காரணம் இருக்குங்க. சமீப காலமா மனசுல ஏதோ ஒரு குழப்பம் அல்லது எப்ப நல்ல மாற்றம் வரும்னு ஒரு கேள்வி இருந்தா, அந்த கேள்விக்கான பதில தேடி தான் இப்ப நீங்க இங்க வந்திருக்கீங்க. விருச்சிக ராசிக்காரர்கள் சாதாரணமானவர்கள் அல்லங்க. துணிச்சலும் வேகமும் உங்களோட இயல்புங்க. ஆனா அந்த வேகத்துக்கு சரியான வழிகாட்டுதல் கிடைக்கிறப்போ வாழ்க்கையே மாறுங்க. இந்த உலகத்துல நாம எத்தனை முயற்சி செய்தாலும், எந்த ஒரு நல்ல காரியம் ஆரம்பிச்சாலும் நம்மை காத்து வழி நடத்துற ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறீங்களா? அதுதான் நம்ம குலதெய்வம்ங்க. விருச்சிக ராசிக்காரங்க வாழ்க்கையில பல தடவை தெரியாமலே தடைகள் உடைந்திருக்கலாமுங்க. கடைசி நிமிஷத்துல வழி திறந்திருக்கலாமுங்க. அதற்கு பின்னால குலதெய்வ அருளே காரணம்ங்க. இந்த விருச்சிக ராசி பலன் உங்களுக்கு பலன் தரணும்னு நினைச்சா இந்த கணமே ஒரு சின்ன விஷயம் செய்யுங்க. கமெண்ட்ஸ்ல உங்க குலதெய்வம் பேரை எழுதுங்க. தெரியலனா எனக்கு என் குலதெய்வம் தெரியாதுன்னு எழுதினாலும் போதுங்க. மனசார எழுதுங்க. அந்த நம்பிக்கை தான் இந்த வீடியோவின் சக்திங்க. உங்க குலதெய்வத்தை மனசுல நினைச்சுக்கிட்டே இப்போ இன்றைய விருச்சிக ராசி பலனுக்குள் நுழையலாங்களா? செவ்வாய் பகவான ராசிநாதனா கொண்ட எதற்கும் அஞ்சாத வைராக்கியம் மிக்க விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் அந்த ஆதிசிவனின் அருளும் நவகிரகங்களின் ஆசியும் எப்போதும் முழுமையாக கிடைக்கட்டும்ங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நீங்க நீண்ட காலமா இழந்த ஒன்றை அல்லது எதிர்பார்த்து ஏங்கிய ஒன்றை மீண்டும் தேடித்தரப்போகும் ஒரு மகா காலம்ங்க. ஏன் இதை இவ்வளவு ஆணித்தரமா சொல்றேன் தெரியுமா? நவகிரகங்களின் இளவரசன் புதன் பகவான் மீனராசியில தனது வக்ரகதியை தொடங்கி இருக்கிறாருங்க. இது வெறும் பெயர்ச்சி அல்லங்க, உங்கள் பூர்வ புண்ணிய கணக்க மாற்ற போகும் நேரம்ங்க. உங்க விருச்சிக ராசியை பொறுத்தவரை புதன் பகவான் ஒரு மிக முக்கியமான லாப அதிபதிங்க. உங்கள் ஆசைகள், உங்கள் வருமானம், உங்கள் நட்பு வட்டம் மற்றும் உங்கள் ஒட்டுமொத்த வெற்றிகளை தீர்மானிக்கும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி அவர்தாங்க. அதே சமயம் ஆயுள் ரகசியங்கள் மற்றும் எதிர்பாராத மாற்றங்களை குறிக்கும் 8ஆம் இடத்திற்கும் அஷ்டமஸ்தானம் அவர்தான் அதிபதிங்க. இந்த புதன் பகவான் இப்போது உங்க ராசிக்கு 5ஆம் இடமா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்ந்து வக்ரம் அடைகிறாருங்க. லாப அதிபதியும் அஷ்டமாதிபதியும் போய் 5ல வக்ரமாறியாருங்க. இப்போ குழந்தைகளுக்கு பிரச்சனையா மன உளைச்சல் வருமானு நீங்க பயப்பட வேண்டாம்ங்க. ஜோதிட ரகசியம் என்னன்னா, ஒரு லாபாதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வக்கிரம் பெறுவது என்பது பூர்வ புண்ணிய லாப யோகத்தை விழித்து கொள்ள செய்யும் ஒரு அபூர்வ அமைப்புங்க. அதாவது உங்கள் முன்னோர்கள் செய்த புண்ணியமும் நீங்கள் செய்த தர்மங்களும் இப்போது திரண்டு வந்து பணமாகவோ அல்லது ஒரு பெரிய அங்கீகாரமாகவோ உங்கள் கைக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம்ங்க. விருச்சிக ராசி நேயர்களே, கடந்த சில மாதங்களா உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது? கை கேட்டினது வாய் கேட்டல. நம்ம திறமைய யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்களே. குழந்தைங்க எதிர்காலம் பத்தின ஒரு கவலை இருக்கே, அல்லது ஷேர் மார்க்கெட்ல போட்ட காசு என்ன ஆகுமோன்னு நீங்க வருத்தப்பட்டிருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, இந்த வக்ர புதன் உங்க புத்திசாலித்தனத்தை ஒரு புதிய திசையில திருப்ப போறாருங்க. இதுவரை முடங்கி கிடந்த உங்கள் ஆக்கப்பூர்வமான திறமைகள் இப்போது உலகிற்கு தெரிய வருமுங்க. 5ல வக்ரம் பெறும் புதன் உங்கள் பூர்வீக சொத்து சிக்கல்களை தீர்க்க போறாரா? உங்கள் நீண்டகால ஆசை ஒன்று நிறைவேற போகுதா? ஷேர் மார்க்கெட் அல்லது லாட்டரி போன்ற எதிர்பாராத வழியில உங்களுக்கு ஒரு பெரிய தொகை கிடைக்க போகுதா? உங்கள் வாழ்க்கையின் ஒரு மிகப்பெரிய கேம் சேஞ்சர். நான் ஏன் சொல்றேன்னா, 5ஆம் இடம் என்பது தெய்வத்தின் ஆசையை குறிக்கிற இடம்ங்க. அங்க லாபாதிபதி வக்ரம் அடையும் போது நீங்க செய்த தர்மங்கள் அனைத்தும் திரண்டு வந்து உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டை தரப்போகுதுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுவதும் பாருங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு என்ன நடக்க போகுது, நீங்க என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய துல்லியமான கணிப்பு இதில் சொல்லப்பட்டுள்ளதுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, யோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் கோபமும் அவசரமும் உங்கள் வெற்றியை தடுத்து விடக்கூடாதுங்க. அந்த எச்சரிக்கை என்ன, பரிகாரம் என்ன? பாருங்கள், விருச்சிக ராசிக்கு இந்த வக்ர புதன் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான பலன்களை இப்போது மிக விரிவா
ஆழமா பார்க்க போறோங்க. விருச்சிக ராசிக்கு நிகழப்போகும் அந்த மகா அதிசயம் இப்போது நாம் இந்த வீடியோவின் மிக முக்கியமான அதே சமயம் உற்சாகமான பகுதிக்கு வந்திருக்கிறோம்ங்க. விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல லாபாதிபதி வக்ரம் பெற்றா என்ன நடக்கும்? இது ஏதோ சாதாரண கிரக மாற்றம் அல்ல நண்பா. இது உங்கள் ஜாதகத்துல பல ஆண்டுகளா தூங்கிக் கொண்டிருந்த அதிர்ஷ்ட தேவதை விழித்து கொள்ள போகும் நேரம்ங்க. விருச்சிக ராசி நேயர்களே, உங்க வாழ்க்கையில நிகழப்போகும் அந்த 3 பிரம்மாண்ட அதிசயங்கள் என்னன்னு இப்போது ஒவ்வொன்றா பார்ப்போம்ங்க. பூர்வீக சொத்து மற்றும் வாராக்கடன் திரும்புதல் அந்த மகா அதிசயம்ங்க. முதலாவதா விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம்ங்க. அங்க உங்கள் லாப அதிபதியான புதன் வக்ரம் பெறுவது என்பது உங்கள் முன்னோர்கள் உங்களுக்காக சேர்த்து வைத்த புண்ணியமும் சொத்துக்களும் இப்போது உங்க கைக்கு வந்து சேரும் என்பதற்கான அறிகுறிங்க. கடந்த காலங்கள்ல பூர்வீக சொத்து சம்பந்தமா உங்கள் பங்காளிகளுடன் அல்லது உறவினர்களுடன் ஒரு பெரிய இழுபறி இருந்திருக்கலாமுங்க. இந்த சொத்து நமக்கு கிடைக்கவே கிடைக்காதுன்னு நீங்க நம்பிக்கை இழந்து இருந்திருக்கலாமுங்க. ஆனா பாருங்க, பிரச்சனையில ஒரு மிராக்கிள் நடக்குமுங்க. எதிர்த்தவர்கள் திடீரென சமாதானமா வருவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பெரிய சொத்து அல்லது அதன் மதிப்புக்கு நிகரான பணம் உங்க கைக்கு வந்து சேருங்க. அதே போல யாரிடமாவது பணத்தை கொடுத்துட்டு அது வராதுன்னு கைவிட்டிருப்பீங்க. அந்த வாராக்கடன் வட்டியும் முதலுமா திரும்பி வந்து உங்களை அதிர வைக்குங்க. இது உங்கள் பாக்கியஸ்தானம் விழித்து கொண்டதற்கான அடையாளம்ங்க. ஷேர் மார்க்கெட் மற்றும் வணிகத்துல மகா ஜாக்பாட்டுங்க. 2ஆவதா 5ஆம் இடம் என்பது ஸ்பெகுலேஷன் எனப்படும் ஊக வணிகத்தை குறிக்குங்க. ஷேர் மார்க்கெட், கிரிப்டோ அல்லது ரியல் எஸ்டேட் போன்ற துறைகளில் முதலீடு செய்திருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது ஒரு பொற்காலம்ங்க. வக்ரபுதன் உங்கள் புத்திசாலித்தனத்தை மறைமுகமாக வேலை செய்ய வைப்பாருங்க. நீங்கள் எப்போதோ ஒரு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட நிலம் அல்லது ஷேர் அசுர வளர்ச்சியை அடையுங்க. ஒரு சிறிய முதலீடு உங்களுக்கு பல மடங்கு லாபத்தை தேடி தருமுங்க. ஒரு மகா அதிசயம் இங்கே நிகழுங்க. ஆனா இங்க ஒரு ரகசியம் இருக்குதுங்க. இந்த லாபம் நீங்க திட்டமிட்டு வருவதை விட தற்செயலா நடப்பது போல தோன்றுங்க. ஆனா உண்மையில இது உங்கள் 11ஆம் இடத்து லாபாதிபதி 5ல அமர்ந்து தரும் பரிசுங்க. இதுவரை பொருளாதார ரீதியா திண்டாடிய உங்களுக்கு ஒரு நிதி சுதந்திரத்தை பெற்று தருங்க. குழந்தைகளால வரும் பெருமை மற்றும் கலைத்துறை வெற்றி. 3ஆவதா 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம் மற்றும் கலைத்திறமையை குறிக்கும் இடம்ங்க. நீண்ட காலமா புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து சேருங்க. இது உங்கள் குடும்பத்துல ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வருங்க. அதே போல உங்க பிள்ளைகள் படிப்பிலோ அல்லது வேலையிலோ ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்து அதன் மூலம் உங்கள் கௌரவம் சமுதாயத்துல பல மடங்கு உயருங்க. நீங்க கலைத்துறை, எழுத்துத்துறை அல்லது சினிமா துறையில இருந்தா நீங்க பல நாட்களா செதுக்கிய ஒரு படைப்பு இப்போது உலக புகழ பெறுங்க. உங்களை இவ்வளவு காலம் உதாசனப்படுத்தியவர்கள் உங்கள் திறமையை பார்த்து வியந்து பாராட்டும் ஒரு அதிசயம் அரங்கேறுங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இந்த மாற்றங்கள் ஏதோ தற்செயலா நடப்பவை அல்லங்க. உங்க லாபாதிபதி புதன் தன் வக்ரகதியின் மூலம் உங்கள் பூர்வ புண்ணிய கதவை தட்டுறாருங்க. நீங்க ஒரு வைராகியம் மிக்க ராசி. அந்த துணிச்சலோடு இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆனால் நண்பா, இந்த யோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் 8ஆம் அதிபதியும் புதன்தாங்க. அதனால ஒரு சிறிய சர்க்கலும் ஏற்படலாமுங்க. அந்த படுகொலியில விழாம இருக்க நீங்க செய்ய வேண்டிய அந்த மகா எச்சரிக்கை என்ன? வாருங்கள் அதை பார்க்கலாமுங்க. வாயை திறக்காதீங்க, அதுதான் எச்சரிக்கைங்க. அந்த பகுதியை மிக விரிவா பார்ப்போங்க. விருச்சிக ராசிக்கான அந்த மகா எச்சரிக்கை. இதுவரை நாம பார்த்த அந்த ஜாக்பாட் லாபங்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டம் உங்களை ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல ஆழ்த்தி இருக்கலாமுங்க. ஆனா ஒரு தேள் எப்படி தன் கொடுக்கில் விஷத்தை மறைத்து வைத்திருக்குமோ அதே போலதான் இந்த வக்ரபுதனின் மற்றொரு பக்கம்ங்க. உங்கள் லாப அதிபதி 5ல் வக்ரம் பெற்றாலும் அவர் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதிங்கிறத மறந்து விடாதீங்க.
அந்த படுகொலியில நீங்க விழாமல் இருக்க நான் சொல்லும் ஒரே ஒரு ரகசிய மந்திரம், வாயை திறக்காதீங்க. ஆமாம் நண்பா, வைராக்கியம் மிக்க விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உங்கள் அமைதிதான் உங்க கௌரவத்தையும் உங்க லாபத்தையும் காப்பாற்ற போகுதுங்க. ஏன் இவ்வளவு அழுத்தமா சொல்றேன்னா, இதற்கான ஜோதிட காரணங்களை இப்போது மிக ஆழமா பார்ப்போங்க. 8ஆம் அதிபதி 5ல வக்ரம்ங்க. திட்டங்கள் சிதறும் அபாயம் இருக்குதுங்க. உங்க ராசிக்கு 8ஆம் இடம் என்பது ரகசியங்கள், அவமானங்கள் மற்றும் எதிர்பாராத தடைகளை குறிக்குங்க. அந்த 8ஆம் அதிபதி 5ஆம் இடமான புத்திஸ்தானத்துல வக்ரம் பெறுவது என்பது உங்கள் சிந்தனையில ஒரு தடுமாற்றத்தை உண்டாக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கே உரிய அந்த தீர்க்கமான முடிவு எடுக்கும் குணம் ஒரு குழப்பமான நிலைக்கு தள்ளப்படுங்க. நீங்க ஒரு விஷயத்தை திட்டமிடுவீங்க, ஆனா உங்க பேச்சால அந்த திட்டம் பாழாகி போக வாய்ப்பு இருக்குதுங்க. நான் இதை செய்ய போறேன், இதை இப்படி முடிக்க போறேன்னு நீங்க வெளியே சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் உங்கள் எதிரிகளுக்கு ஒரு திருப்பு சீட்டா மாறிடுங்க. உங்க ஐடியாக்களை மற்றவர்கள் திருட வாய்ப்பு இருக்குதுங்க. எனவே காரியம் முடியும் வர வாயை திறக்காதீங்க. உறவுகள்ல விரிசல், கசப்பான வார்த்தைகள்ங்க. 5ஆம் இடம் என்பது காதலுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய இடம்ங்க. 5ஆம் அதிபதி வக்ரம் பெறுவதால உங்கள் வாழ்க்கை துணையிடம் அல்லது உங்கள் பிள்ளைகளிடம் பேசும்போது மிக மிக எச்சரிக்கையா இருக்க வேணுங்க. நீங்க விளையாட்டா சொல்லும் ஒரு கேலி பேச்சு அல்லது விமர்சனம் அவர்களுக்கு மிகப்பெரிய மனக்காயத்தை உண்டாக்குங்க. என்ன இவ்வளவு கேவலமா பேசிட்டாரேங்கிற கசப்பான உணர்வை அவர்களுக்கு உருவாக்கிடுங்க. இது தேவையற்ற குடும்ப சண்டைகளுக்கும் மன உளைச்சலுக்கும் அணிவகுக்குங்க. முக்கியமா உங்கள் பிள்ளைகளின் நண்பர்கள் அல்லது அவர்களின் தனிப்பட்ட விஷயங்கள்ல தேவையற்ற கருத்துக்களை சொல்லாதீங்க. உங்க அமைதிதான் அந்த உறவுகளை பலப்படுத்துங்க. பண ரகசியங்கள், வாயை திறந்தா லாபம் காணாம போகுங்க. நான் ஏற்கனவே சொன்ன அந்த ஷேர் மார்க்கெட் லாபம் அல்லது பூர்வீக சொத்து வரவு போன்றவை உங்களை தேடி வரும்போது அதை யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீங்க. 8ஆம் இடம் என்பது மறைமுக எதிரிகளை குறிக்குமுங்க. உங்களுக்கு பணம் வரப்போகுதுன்னு தெரிஞ்சா உங்களை சுற்றி இருக்கும் நண்பர்கள்னு போர்வையில் இருக்கும் எதிரிகள் அதை பறிக்கவோ அல்லது கெடுக்கவோ முயற்சி செய்வாங்க. எனக்கு இவ்வளவு லாபம் வந்துடுச்சுன்னு நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போட்டாலோ அல்லது 4 பேரிடம் சொன்னாலோ அந்த பணம் கைக்கு வருவதற்குள்ள 1000 முட்டுக்கட்டைகள் வருங்க. திருஷ்டி தோஷம் உங்களுக்கு மிக அதிகமா இருக்கும் காலம் இதுங்க. பணம் கைக்கு வந்து பெட்டியில ஏறும் வர வாயை திறக்காதீங்க. கையெழுத்து மற்றும் ஆன்லைன் பரிவர்த்தனைகளை ஜாக்கிரதை அவசியம்ங்க. 8ஆம் அதிபதி புதன் வக்ரமாக இருப்பதால ஆன்லைன் பண பரிமாற்றங்கள் செய்யும்போது மிக கவனமா இருக்கணுங்க. ஒரு சிறிய கவனக்குறைவு உங்கள் பணத்தை வேறு யாருக்கோ மாற்றிவிடுங்க அல்லது ஹேக்கர்களிடம் சிக்க வைத்திடுங்க. அதே போல எந்த ஒரு ஆவணத்திலையும் முழுமையா படிக்காம கையெழுத்து போடாதீங்க. உங்க புத்தி இப்போது சற்று மழுங்கி இருக்க வாய்ப்பு இருப்பதால ஒரு தவற்றை நீங்க சரியாக பார்க்க தவறுவீர்கள். விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க ஒரு போராளிங்க. ஆனா ஒரு போராளி எப்போதும் கத்திக்கொண்டே இருக்க மாட்டானுங்க. சமயம் வரும் வர அமைதியா காத்திருப்பானுங்க. அதே போல்தான் இந்த 15 நாட்களும் நீங்க அமைதியா இருந்தா அந்த மகா அதிசயம் உங்க கையில நிலைக்குங்க. நீங்க வாயை திறந்தா அந்த புதையல் மண்ணோடு மண்ணாகி போய்விடுங்க. அடக்கமே அமர வாழ்வு தரும். உங்கள் அமைதியே உங்கள் மகாபலம்ங்க. இது உங்களுக்கு தரும் எச்சரிக்கைங்க. விருச்சிக ராசிக்கான ரகசிய பரிகாரங்கள். இதுவரை நாம விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்துல வக்ரம் பெறும் புதன் பகவான் தரப்போகும் அந்த பிரம்மாண்டமான ஜாக்பாட் லாபங்களையும், அதே சமயம் உங்கள் பேச்சிலும் ரகசியங்களில் வரப்போகும் அந்த மகா எச்சரிக்கைகளையும் பார்த்தோம்ங்க. இப்போது அந்த தடைகளை தகர்த்தெறிஞ்சிட்டு புதன் பகவானின் அருளை பூரணமாக பெற்று உங்கள் வெற்றியை உறுதி செய்ய நீங்க செய்ய வேண்டிய அந்த 5 மகா ரகசிய பரிகாரங்கள் என்னன்னு பார்ப்போம்ங்க. விருச்சிக ராசி நேயர்களே, செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட உங்களுக்கு இந்த வக்ர புதன் தரும் அஷ்டம தோஷத்தை நீக்க வீரியமான வழிபாடுகள் அவசியம்ங்க. முருகப்பெருமான் வழிபாடு தடைகளை தவிர்க்க. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய்க்கு அதிபதி முருகனுங்க. உங்க ராசிநாதன் பலமா இருந்தா தான் 8ஆம் அதிபதியின் வக்ரப்பிடியிலிருந்து நீங்க தப்பிக்க முடியுங்க. செவ்வாய்க்கிழமை அன்று முருகனுக்கு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்யணுங்க.
ஓம் சரவண பவங்கிற மந்திரம் அல்லது கந்த சஷ்டி கவசத்தை ஒரு முறை பாராயணம் செய்யணுங்க. முருகனின் கையில் இருக்கும் வேல் உங்கள் 8ஆம் இடத்து வக்ரதோஷத்தை அறுத்தெறியுங்க. உங்கள் ஷேர் மார்க்கெட் முதலீடுகள் அல்லது சொத்து விஷயங்கள்ல இருக்கும் முட்டுக்கட்டைகள் விலக இது ஒரு கேடயமா செயல்படுங்க. ஆதரவற்ற குழந்தைகளுக்கு தானம். 5ஆம் இடத்து அருள் பெற புதன் 5ஆம் இடத்துல வக்ரமாவதால குழந்தைகளுக்காக நீங்க செய்யும் உதவி உங்கள் பூர்வ புண்ணியத்தை உடனடியா தூண்டி லாபத்தை கொடுக்குமுங்க. அனாதை இல்லங்களில் இருக்கும் குழந்தைகளுக்கு பாட புத்தகங்கள், பேனாக்கள் அல்லது இனிப்புகளை வழங்கணுங்க. புதன் வித்தியகாரகன்க. குழந்தைகளுக்கு நீங்கள் செய்யும் இந்த உதவி உங்கள் குழந்தைகளின் எதிர்கால சிக்கல்களை தீர்ப்பதோடு உங்கள் தொழில வரப்போகும் புதிய வாய்ப்புகளை உறுதிப்படுத்துங்க. விநாயகர் வழிபாடு புத்து தெளிவு பெற புதன் பகவானுக்கு உகந்த தெய்வம் விநாயகருங்க. வக்ர காலத்தினால ஏற்படும் புத்தி தடுமாற்றத்தை நீக்க இவரே சிறந்தவருங்க. புதன்கிழமை அன்று விநாயகருக்கு அருகம்புல் சாற்றி 21 முறை தோப்புக்கரணம் போடுங்க. ஓம் கணபதியே நம. இந்த எளிய மந்திரம் உங்கள் 8ஆம் இடத்து அஷ்டமதிபதி தரும் குழப்பங்களை நீக்கி சரியான நேரத்துல சரியான முடிவை எடுக்க வைக்குங்க. அருகம்புல் சாற்றுவது உங்கள் நரம்பு மண்டலத்தை சீராக்கி கோபத்தை குறைக்குங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு ரகசிய எதிரிகளை வெல்ல. விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடம் என்பது மறைமுக சதிங்க. இதை முறியடிக்க ஆஞ்சநேயரின் துணையை நாடணுங்க. சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றுவது அல்லது வடைமாலை சாற்றுவது உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் சகல தோஷங்களையும் நீக்குமுங்க. ஆஞ்சநேயர் வழிபாடு உங்கள் பேச்சில் ஒரு நிதானத்தை கொண்டு வருமுங்க. நீங்கள் யாரிடம் என்ன பேச வேண்டும்ங்கிற விவேகத்தை தருவாருங்க. இது உங்களை சுற்றி பின்னப்படும் சதிவலைகளை அறுத்தெறியுமுங்க. நிறங்கள் மற்றும் நவதானிய பரிகாரம். விருச்சிக ராசிக்கு 11ஆம் அதிபதி வக்ரமாவதால லாபத்தை தக்க வைக்க இந்த மாற்றத்தை செய்யணுங்க. சிவப்பு மற்றும் ஆரஞ்சு நிற ஆடைகளை அதிகம் பயன்படுத்தணுங்க. இது உங்கள் ராசிநாதனை பலப்படுத்துங்க. பச்சை நிறத்தை ஓரளவு தவிர்க்கணுங்க. ஏனெனில் புதன் வக்கரமாக இருப்பதால பச்சை நிறம் உங்கள் குழப்பத்தை அதிகரிக்குமுங்க. தானியம் ஒரு கைப்பிடி பச்சை பயிரை ஒரு வெள்ளை துணியில முடிந்து உங்கள் தலையணுக்கு அடியில ஒரு இரவு வைத்துட்டு அடுத்த நாள் காலையில அதை ஓடும் நீர்ல விடலாமுங்க. அல்லது பறவைகளுக்கு உணவாக போடலாமுங்க. இது வக்ர புதனின் எதிர்மறை அதிர்வுகளை உங்க உடலை விட்டு நீக்குங்க. இந்த 5 பரிகாரங்களும் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமா இருக்குங்க. விருச்சிக ராசி என்பது ஆழமான ராசிங்க. உங்கள் பக்தியால அந்த ஆழத்தில் இருக்கும் யோகத்தை வெளியே கொண்டு வாருங்கள். விருச்சிக ராசி நேயர்களே, எதற்கும் அஞ்சாத உங்களின் அந்த வைராகியமும் விடாமுயற்சியும் இப்போது ஒரு மிகப்பெரிய வெற்றிக்கான வாசல்ல உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்குதுங்க. பிரபஞ்சம் உங்களுக்காக சேர்த்து வைத்திருந்த அந்த பூர்வ புண்ணிய புதையலை உங்க கைகள்ல ஒப்படைக்க போகுதுங்க. நினைவில் வையுங்கள், விருச்சிகம் என்பது வெறும் ராசி அல்லங்க, அது எரியும் நெருப்புங்க. அந்த நெருப்பு உங்கள் கஷ்டங்களை சாம்பலாக்க போகுதா அல்லது உங்கள் தேவையற்ற கோபத்தால் உங்க யோகத்தை சாம்பலாக்க போகுதாங்கிறது உங்க கையில தான் இருக்குதுங்க. 8ஆம் அதிபதி 5ல வக்கரம் பெறுவதால உங்க புத்திசாலித்தனத்துல மின்னல் வேகம் வேலை செய்யுங்க. ஆனா அந்த மின்னல் மற்றவர்களை சுடாம பார்த்து கொள்ளணுங்க. நாம மீண்டும் மீண்டும் வலியுறுத்துவது ஒரே ஒரு ரகசிய மந்திரம் தாங்க. வாயை திறக்காதீங்க. உங்களுக்கு வரப்போகும் அந்த ஷேர் மார்க்கெட் லாபமோ, சொத்து யோகமோ அல்லது பிள்ளைகளால் வரும் பெருமையோ எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வீட்டு பெட்டிக்குள் வந்து சேரும் வரை ரகசியமாகவே இருக்கட்டும்ங்க. உங்க அமைதிதான் உங்க எதிரிகளுக்கு நீங்கள் தரும் மிகப்பெரிய மரணாடிங்க. நீங்கள் காக்கும் அந்த நிதானம் இனி உங்க வாழ்க்கைய ஒரு புதிய உயரத்துக்கு ஏற்றி செல்லுங்க. விருச்சிக ராசிக்கான இந்த தகவல்கள் உங்கள் மனதுல ஒரு தெளிவையும் நம்பிக்கையும் விதைத்திருக்கும்னு நம்புறேங்க. உங்க ஜாதகம் தொடர்பாகவோ அல்லது இந்த பலன்கள் தொடர்பாகவோ உங்களுக்கு எழும் சந்தேகங்களை உடனே கீழே கமெண்ட் செய்யுங்க. உங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் விடை பகிர நான் ஆவலோடு காத்திருக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் உங்க அன்பிற்குரிய விருச்சிக ராசி நண்பர்களுக்கும் ஒரு ஷேரும் பண்ணுங்க. நீங்க இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா இப்போதே அந்த சிவப்பு நிற பட்டனை அழுத்தி பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானை கிளிக் செய்யுங்க. அப்போதுதான் உங்க ராசிக்கான அடுத்தடுத்த ரகசியங்களை நீங்க தவறாம தெரிந்து கொள்ள முடியுங்க.
அடுத்த வீடியோவில் குரு பகவான ராசிநாதனா கொண்ட தனுசு ராசிக்கு இந்த புதன் வக்ரம் என்னென்ன விபரீத ராஜயோகங்களை செய்ய போகிறார், அங்கே நடக்க போகும் அந்த பெரிய மிராக்கிள் என்னங்கிறத மிக விரிவாக பார்ப்போமுங்க. நவ கிரகங்களின் ஆசி எப்போதும் உங்கள் குடும்பத்திற்கு துணையாக இருக்கட்டும்ங்க. வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.